வேர்க்கடலை சட்னி பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வேர்க்கடலை வறுத்துடலாம். வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்து வறுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுத்து அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு இப்போ நம்ம மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டோம். ஒரு 2 பத்தை தேங்காய், 2 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, கொஞ்சம் புளி, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கலாங்க. இதெல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு திக்னஸாக இருந்தால் போதும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி தோசை, இட்லி, ராகி அடை, ராகி களி இது எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்க்கடலை சட்னி, ராகி இட்லி, இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.